கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்வாராக. அல்லேலூயா. இதே மாதிரி கொஞ்சம் நல்ல ஃபேமிலி எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஸோ அந்த ஃபேமிலிக்காக நன்றி. இன்னும் நிறைய பிள்ளைங்க இங்கே வரணும். இன்றைக்கி குழந்தை பிறந்ததுக்கு சாட்சி சொல்ல அவங்களுக்கு என்ன தடையோ எனக்கு தெரியலை. கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவாராக. அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வாராக. உன் தலை, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்னை டென்ஷன் ஆக்கக்கூடாது. நான் சொல்லும் போதே சொல்லிடணும். உன் தலை, சொல்லுங்க. ஆமாம், உன் தலை உயர்த்தப்படும்னா இந்த வார்த்தை அப்படியே நிறைவேற போகுது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை வச்சு சில காரியங்களை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஒரு 5 விஷயந்தான், நறுக்குன்னு பேசிட்டு தேவ செய்தியை முடிக்கிறேன். கர்த்தர் கிரியை செய்வார். என்னை இந்த நாளில், இன்றைக்குள்ள நாளில் என்னை மலேசியாவுக்கு மீட்டிங்க்காக கூப்பிட்டாங்க. ஒரு 5 நாள் வந்துட்டு போங்கன்னு. நான் சொன்னேன், அங்கே 2 பேர் வந்தாலும் என் மீட்டிங்கில் நான் போய் இருக்கிறது தான். உடனே அந்த பிரதர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா, எனக்கு மீட்டிங்க்கு ஃப்ளைட்டுக்கு டிக்கெட்டு கிடைக்கல, அதனால் செவ்வாய்க்கிழமை நாங்கள் ஃபேமிலியாக 15 பேர் உங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு வரோன்னு மாறிடுச்சு. அல்லேலூயா. நம்ம அங்கே போன காலத்துக்கு பதிலாக அவங்க இங்கே வந்து கர்த்தரை ஆராதிக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கிரியை செய்வாராக. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக உங்ககிட்ட சில காரியத்தை பேச போகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்வாராக. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர், நான் இந்த மீட்டிங்க்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே போய் சட்டையை எதை எடுக்கிறது, ஆண்டவரே செருப்பை எதை எடுக்கிறது, என்ன பேனாவை யூஸ் பண்ணுறது, ஆண்டவரே எந்த மாதிரி எல்லாத்தையும் 1 வாரத்துக்கு முன்னாடியே ஆயத்தப்படுத்தி வந்ததுனால தான் எல்லாம் நல்லா இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். மெசேஜ் அதை விட நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்ய. ஒரு பழைய பாட்டு தான், அந்த பாட்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். கர்த்தர் கிரியை செய்வாராக. கர்த்தர் நல்லவர். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். கைத்தட்டி பாடுனா நல்லா இருக்குமே. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. பாடுங்க. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. பாடுங்க. கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. பாடுங்க. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும். பாடுங்க. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கரந்தட்டி. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும்,
ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே, கடைசியா கூற இல்லையே, கூற இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே, கூற இல்லையே, கூற இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆமென். ஆண்டவர் தேடுவோர்க்கு கூற இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. சங்கீதம் 27:6 இப்படி எழுதியிருக்கு, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக, சொல்லுங்க வாயை திறந்து. நான் சொன்னல இன்னைக்கு ரொம்ப நல்லா பேச போறேன். ஆண்டவர் உங்க கூட பேசுவார். ஆமென். அப்ப ஆண்டவர் எப்படி உயர்த்துவார் அப்படின்னு சொன்னா, யார் மத்தியில உயர்த்துவார்னா, நீ உயரவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க மத்தியில தான் ஆண்டவர் உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்ல வரேன், உங்கள் தலை இந்த கூட்டத்தில் உயர்த்தப்பட போகுது. அல்லேலூயா. ஒருவேளை எல்லா இடத்துலையும் தலை குனிந்து இங்க வந்திருந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீரே என் கேடகமும், நீரே என் மகிமையும், நீரே என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர் என்று தாவீது சொல்லுகிறார். ஆமென். இதே சங்கீதம் 23 அவர்கிட்ட கேட்டா, சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம். இப்படி அவர் தலையை பற்றி நிறைய சொல்லுவார். இன்னைக்கு உங்ககிட்ட சிலதை சொல்ல வரேன். உண்மையிலேயே இங்கே டயர்டாக வேண்டிய ஒரே ஒரு ஆள் யார் தான் சொல்லுங்க? நான் மட்டும்தான். நான் எப்போமாவது தண்ணி குடிச்சதை பார்த்துருக்கீங்களா? நான் எப்போமாவது ரெஸ்ட் ரூம் போனதை பார்த்துருக்கீங்களா? ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு என்னதான் போராட்டம்னு தெரியலப்பா. சீட்டு உட்கார மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். சரி போகட்டு, அது அவங்களுடைய பலவீனம். ஆனால் கர்த்தர் எனக்கு எல்லா ஒரு பலவீனம் இல்லாமல் பலனா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சரி போகட்டும். சரி சிஸ்டர், என்கிட்ட கொஞ்சம் பேசுங்களேன், இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சத்துருனா யாருன்னு நினைக்கிறீங்க? எதிரியா? அப்ப எதிரினா யாரு? சத்துருவா? தீமை செய்யறவங்க யாரு? சத்துருவை பத்தி இவ்வளவு நாளும் ஆண்டவரே, அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போறேன் பிரதர், தெரியாம சொல்லாம போயிட்டேன், இனி எந்த வீட்டுக்கும் சொல்லாம போக மாட்டேன். அங்க பாத்தீங்கன்னா 7 மணிக்கே அந்த அம்மாவும் அந்த பையனும் ஒரே ஜபம். அந்த பையன் ஜபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே அவனை வெட்டுங்க ஆண்டவரே, அவனை குத்துங்க ஆண்டவரே, அவன் தலையில மண்டைய உடைங்க ஆண்டவரேன்னு. ஒருவேளை வெளியே யார் தான் நிக்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல. இவன் என்னடா ஜோம் பண்றான் யாருன்னு கேட்டா, நான் அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் நின்னதுக்கு அப்புறம் ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு நின்னேன். சிஸ்டர் உங்க பையன் யாரை சொன்னா அப்படின்னு. அவன் சாத்தான சொன்னான்னு. அப்பாடா தப்பிச்சேன். யார? சிலர் இப்படிதான் ப்ரேயரை பண்றாங்க. ஆனா அந்த பையன் சொன்னது ஒன்றும் தப்பு இல்லை. அவன் எந்த சத்துருவை சொன்னான்னு அவனுக்கே தெரியாது. அல்லேலூயா. சரி போகட்டு. இப்ப நான் வருகிறேன். சத்துருனா யாரு? யாரு? நம்ம நன்மை மேல பிரியப்படாதவங்க யாரா? சத்துரு. அடுத்து உங்களுக்கெல்லாம் சத்துரு இருக்கிறவங்க ஆமைன்னு சொல்லுங்க. என் தலை மயிரிலும் அதிகமா இருக்கிறாங்களா? ஏம்மா நான் பேசுற தமிழ் விளங்குதா? என் மெசேஜ் விளங்கலைன்னா உலகத்தில் உள்ள எவன் மெசேஜ் விளங்காது. சத்துருனா யாருமா சொல்லுங்க. அக்கா இனி உங்களுக்கு சத்துரு இருக்காங்களா? சுத்தில அதான் இருக்குன்னு சொல்றீங்களா? உடனே உங்களையெல்லாம் சொல்லலை அவங்க. அம்மா சத்துரு யாருக்கா? நம்மளை அழிக்க நினைக்கிறவங்களா? சரி சந்தோஷம். அப்போ முன்னாடி இருந்து பின்னாடி வரை சத்துருவுக்கு இப்படி ஒரு பின்பம் இருக்கு.
ஆனா பைபிள்ல சத்துரு யாருன்னு தெரிஞ்சாதான் அவன் முன்னாடி கர்த்தர் நம்மளை எப்படி உயர்த்துவார்னு தெரியும். கரெக்ட்? நான் பைபிள்ல இருந்து கண்டுபிடிச்ச ஒரு சத்தியத்தை சொல்றேன், ரொம்ப நல்லா இருந்தது. புரியாதவனுக்கு ஏசப்பா புரிய வைங்க ஆண்டவரே. சரி, கர்த்தர் நல்லவர். எல்லாரும் பைபிளை திருப்புங்க, எல்லாரும் பைபிளை திருப்புங்க. நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 20 23 வரை வசனம். பக்க நம்பரை சொல்லுங்க. சிலது புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடான்னு தேடுது, சிலது வெளிப்படுத்தல் விசேஷத்தில் போய் தேடிக்கிட்டு இருக்கு. எதை? நியாயாதிபதிகள் எத்தனாவது பக்கம்? 304 எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இதுக்கு தான் பைபிளை கொண்டு வரணும்னு சொல்றது. காப்பி அடிக்கிறீங்களா பக்கத்தில் பார்த்து? 2வது அதிகாரம் 20 23 வரை உள்ள வசனத்தை எல்லாரும் வாசிங்க. சும்மா சத்தம் போடக்கூடாது. எனக்கு வாசிக்கிறது கிளியரா கேட்கணும். நான் வாசிக்கல, வாசிங்க. இல்லை எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 304 எடுத்தவர்களெல்லாம் ஆமேன்னு சொல்வீர்களாக. அப்ப இன்னும் சிலது எடுக்கல. 304 எடுத்தவர்களெல்லாம் ஆமேன்னு சொல்வீர்களாக. இன்னும் சிலது சொல்லல. 304 எடுத்தவர்களெல்லாம் ஆமேன்னு சொல்வார்களாக. இப்போ வாசிங்க சத்தமா எல்லாரும். சரி, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ 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 ஸோ மச். உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி. தெரியாமல் சொல்லிட்டு வாசிங்கன்னு என்ன சொல்ல மாட்டேன். யாராவது ஒருத்தவங்க வாசிங்கம்மா. சரி, இங்கே பாருங்க. என்ன பாருங்க, இனி பைபிளை பார்க்கக்கூடாது. நான் சொல்கிறத புரிகிறவன் பொழைச்சிப்பான். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர். எனக்கு ஒரு உற்சாகமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள், ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், அப்போ தான் எனக்கு நல்லா இருக்கும் மெசேஜ். அல்லேலூயா. சரி, கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ண போது நான் கண்டுபிடிச்ச ஒரு காரியத்தை உங்ககிட்ட பேசுகிறேன். பைபிளில் 7 ஜாதி இருக்குது. எத்தனை ஜாதி? சும்மா சொல்லுங்கள். என்ன ஜாதின்னு கேட்க மாட்டேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? ஆண் ஜாதி பெண் ஜாதியா? எனக்கு தெரியும் இப்படி தான் ஏதாவது சொல்லுன்னு. ஒரு சர்ச்சில் போய் எத்தனை ஜாதி இருக்குன்னு கேட்குறேன். ஒரு அம்மா சொல்லுது பறையன் பள்ளன் சக்கிலியே. இதெல்லாம் பைபிளில் இல்லைப்பா. இப்படி இஷ்டத்துக்கு அடிச்சு விடுது. அதனால நான் போய் யார்கிட்டையும் கேட்கறது இல்லை. நீ என்ன சொல்லுங்க. ஆமாம், நான் கேட்கறது இல்லை, அதை நான் பார்க்கறதும் இல்லை. அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் சொல்ல வரேன், பைபிளில் 7 ஜாதி இருக்கு. எத்தனை ஜாதி? சிஸ்டர் பிரதர், நான் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்ல தான் சுற்றிட்டு வரேன். சொல்லுங்க, எத்தனை ஜாதி? எத்தனை ஜாதி? எத்தனை ஜாதி? பைபிளில் எத்தனை ஜாதி இருக்குன்னு யாராவது கேட்டால் தெளிவாக சொல்லணும். எத்தனை? எத்தனை? 7 ஜாதி இருக்கு. நான் மெசேஜுக்கு போகிறேன், கவனிங்க. இந்த 7 ஜாதிய பேர் தெரியுமா? எமோரியர், எத்தியர், கீட்காசியர், எபூசியர், இப்படின்னு பைபிளில் எத்தனை ஜாதி இருக்கு? பைபிளில் போய் படிங்க, இருக்கு. நான் இதெல்லாம் மெசேஜ் பேச விரும்பலை, நல்லா கவனிங்க. 7 ஜாதியில் ஆண்டவர் 5 ஜாதியை அழிச்சிட்டாரா? எத்தனை ஜாதிய? சும்மா சொல்லுங்க. இப்போ மெசேஜ் உருவாக போகுது பாருங்க. எத்தனை அழிச்சிட்டாரு? அப்போ 5ல் 7ல் 5 அழிச்சிட்டா மித்த எத்தனை இருக்கு? தெளிவா இருக்கீங்களா? 5 அழிச்சவருக்கு அந்த 2 அழிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா அவர் 2ஐயும் அழிக்கல. ஏன்னா பைபிள்ல பொல்லாதாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, என்ன சொல்லிட்டு இருந்தா, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு. வேண்டாம், நானே சொல்லிடுறேன். 7 ஜாதியில 5 ஜாதி அழிச்சிட்டா மிச்சம் எத்தனை இருக்கு? சொல்லுங்கம்மா.
2 ஜாதி இருக்கு. எத்தனை ஜாதி? இன்னைக்கு டெலிவரன்ஸ் வரதுக்காக தான் இவ்வளோ கிளியரா சொல்றேன். இப்ப அந்த பைபிள் வசனத்துல கீழே கடைசி வசனம் சொல்லுது, ஆண்டவர் அதை மொத்தமா அழிக்காம துரத்தி விடாம கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சாராம். அவர் 5 ஜாதியை மொத்தமா அழிச்சிட்டு 2 ஜாதியை ஏன் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சாரு சொல்லுங்க? அஞ்ச மொத்தமா அழிச்சவர் 2ஐயும் சேர்த்து அழிச்சிருக்க வேண்டியதானே. 7ஐயும் அழிச்சிட்டாருன்னா என்ன தெரியுமா? அதுல என்ன எழுதியிருக்கு பாத்தீங்களா? நீ கர்த்தருடைய கட்டளைய கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று நான் உன்னை சோதிப்பதற்காக அவர்களை விட்டு வைத்தாராம். அப்ப 7 ஜாதியை அழிச்சிட்டாருன்னா நீ யாரை மறந்துடுவ சொல்லுங்க? கர்த்தரை மறந்துடுவேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? நீ என்ன மறக்கிற நேரம் வரும்போதெல்லாம் அந்த ஜாதியை எழும்ப பண்ணி உனக்கு கொடைச்சலை தருவேன். அப்படி கொடைச்சலை தரும்போது நீ ஆட்டோமேட்டிக்கா யார நினைப்ப சொல்லுங்க? யார நினைப்ப? அப்ப சத்துரு எப்பொழுதுமே தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிப்பவன் அல்ல. நாம எப்போதெல்லாம் அவரை மறக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த சத்துருவை எழும்ப பண்ணி நமக்கு கொடைச்சல் தந்து கர்த்தரிடத்திலே நம்மை சேர்க்கிறவர்கள் தான் சத்துருக்கள். என்ன கைத்தட்டு வரமாட்டுக்கு? புரியலையா? புரியறவங்க ஆமைன்னு சொல்லுங்க. ஆமா, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறீங்க சத்துரு உங்க வாழ்க்கையில வந்துட்டானா நான் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருவேன்னு. யோபு வாழ்க்கையில சத்துரு அதிகமா வந்ததுனாலதான் அவன் கர்த்தரை அதிகமா பிடிச்சுக்கிட்டான். ஆமேன்னு சொல்லுங்களேன். 5 ஜாதி அழிச்ச ஆண்டவருக்கு அந்த 2 ஜாதி அழிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா அதையும் அழிச்சிட்டேனா நீ யார மறந்துடுவ? கர்த்தர் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார் தெரியுமா? இன்னைக்கு வரையும் நீ ஜோம் பண்ண காரியத்துக்கு பதில் வராலன்னா சந்தோஷப்படு. ஏன் தெரியுமா? பதில் வராததுனாலதான் நீ கர்த்தரையே பிடிச்சுக்கிட்டு நிக்கிற. அதுக்கு ஒருவேளை பதில் வந்துருச்சுன்னு வை, நீ கர்த்தரை விட்டு மாறி போயிருவ. இன்னைக்கு வரையும் வெளிப்பாடாய் சொல்லுகிறேன், நான் கர்த்தருடைய சமூகத்துல நிலைத்து நிற்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் என்னை அழிக்க வரும்போதெல்லாம் அவரிடத்திலே நான் நெருங்குகிறதுனாலதான் அந்த சத்துரு எனக்கு முன்பாக தோற்று போய் கர்த்தர் என் தலையை உயர்த்தி வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நான் சொல்ல வரேன், உன் வாழ்க்கையில சத்துரு இருக்கிறான்னா அவன் அழிஞ்சு போகணும்னு ஜெபம் பண்ணாத. நான் உண்மையா சொல்லவா? எனக்கு இந்த ஆண்டவரை காட்டி தந்ததே அந்த சத்துரு தான். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நான் உங்களுக்கு பைபிள்ல இருந்து சில காரியத்தை காட்டுறேன். பைபிள்ல சத்துருவை கர்த்தர் எப்படி பயன்படுத்தினார்னு 5 காரியத்தை கடகடன்னு பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவார். யாரும் எடுக்க வேண்டாம், நான் எடுக்கிறேன். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனத்துல இப்படி எழுதியிருக்கு. பவுல் சொல்றாருங்க. யாரு சொல்லுங்க? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. பவுல் சொல்றாரு, 3 முறை ஆண்டவரே என் முள்ளு மாறதுக்கு நான் ஜெபம் பண்றேன். எத்தனை முறை சொல்லுங்க? சொல்லுங்க, எத்தனை முறை? 3 முறை ஜெபம் பண்றாரு. எதுக்கு? ஆண்டவரே என் சரீரத்துல ஒரு சத்துரு முள்ளு மாதிரி குத்திக்கிட்டு இருக்கிறான், இந்த முள்ளை மாத்துங்க ஆண்டவரே, இந்த முள்ளை மாத்துங்கன்னு இவன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் முள்ள மாத்த மாட்டேன், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன். இன்னைக்கு சொல்ல வரேன், முள்ளு என்பது எது தெரியுமா? சத்துரு தான். யாரு சொல்லுங்க? பவுல் ஜெபம் பண்றாரு, இந்த முள்ள மாத்துங்க ஆண்டவரே, இது குத்தும் போதெல்லாம் எனக்கு சில நேரத்துல பலவீனமாகுது, சில நேரத்துல எனக்கு ரொம்ப மனவேதனையா இருக்குது, இந்த முள்ள மாத்துங்க, இந்த முள்ள மாத்துங்க, இந்த முள்ள மாத்துங்கன்னு நான் ஜெபம் பண்றேன். மத்த எல்லாத்துக்கும் பதில் தரீங்க, ஆனா முள்ள மாத்திரம் சொல்லுங்க? முள்ள. நான் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு சொன்னா எனக்கு அப்புறமா நல்லா கை தட்டணும், சரியா? இப்ப சொல்றேன், ஆண்டவர் முள்ள மாத்தவே மாட்டார்.
சொல்லுங்க. ஆமேன் வரமாட்டுக்கு. அப்போ சத்துருவா ஆண்டவர் மாற்ற மாட்டாரான்னு கேட்குறியா? நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? இந்த ரோஜா சொல்லுங்க, எது இந்த ரோஜா என்ன பண்ணுன்னு தெரியுமா? எதுக்குள்ளே வளருதுமா? அந்த முள்ளை எடுத்து யாராவது தலைக்குள்ளே வைப்போமா? எதை எடுத்து வைப்போம்? நீ இன்னைக்கு முள்ளுக்குள்ள வளர்றனா கர்த்தர் உன்னை ரோஜாவா மாத்த போறாருன்னு அர்த்தம். புரிஞ்சவன் கைத்தட்டு. ஆமா, இன்னைக்கு உனக்கு நிறைய முள்ளு வருதுன்னா புரிஞ்சுக்கோ, அந்த முள்ள தேவன் மலராக உன் வாழ்க்கையில மாற பண்ணுவாராக இயேசுவின் நாமத்தினால. இப்ப கரெக்டா வெடிக்கிறான். அல்லேலூயா. ஆமா, நான் வெடி சத்தம் எல்லாம் போடுங்கன்னு சொல்லலை, அது வெளிப்பாடு வரும்போது கரெக்டாக டைமிங்கில் வெடிச்சிருச்சு. ஆமேன். ஆமாம், அப்போ ஒருத்த முள்ளுக்குள்ளே வளர்றான்னா ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அந்த முள்ளுக்குள்ளே வளர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவனை ரோஜாவாக மாற பண்ணுகிறதற்காகத்தான் அதை அனுமதித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உன்னை எந்த முள்ளு குத்திக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல, உன்னை எந்த முள்ளு காயப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல, எந்த முள்ளு உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, அந்த முள்ளை எல்லாம் நான் உடைய பண்ணி உன்னை நான் மலராக மாற பண்ணுகிற நாட்கள் இந்த மீட்டிங்ல வரப்போகுது இயேசுவின் நாமத்தினால. இப்ப சொல்ல வரேன், ரோஜா முள் இல்லாமல் வளர்ந்துச்சுன்னா அதுக்கு மதிப்பே என்னது? அது முள்ளா இருந்தாலும் நான் முள்ளுக்குள்ள இருந்தாலும் வளர்ந்துகிட்டே இருப்பேன்னு இருந்தது. ஆமேன். பவுல ஒரு முள்ளு குத்துனாலும் பரவாயில்ல, அவருடைய கிருபை எனக்கு இருக்கிறதுனால தாங்க நான் வளர்ந்துகிட்டே இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா தேவ பிள்ளையே? உனக்கு விரோதமா எந்த சத்துரு முள்ளு போல வந்தாலும் நீ அந்த முள்ளு குத்தும் போதெல்லாம் ஆண்டவரை இதை மாத்துங்கன்னு ஜோமனாத, அதுல இருந்து உனக்கு ஒரு வளர்ச்சி வரும் பாரு. அந்த வளர்ச்சி தான் உன் சத்துருக்களுக்கு மேலாக உன் தலை உயர்த்தப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலுக்கு என்ன வந்தது? முள்ளு. யாரும் முள்ளை எடுத்து தலையில வச்சதை நான் பார்த்ததில்லை, ஆனா ரோஜாவை எடுத்து இன்னைக்கு நான் சொல்ல வரேன், உன்னை எடுத்து ஆண்டவர் தலையில வைக்க போறார். கதையா கரெக்டா வந்துருச்சு. உன் தலை உன் சத்துருக்களுக்கு மேலாக, முள்ளுக்கு மேலாக உன் தலை உயர்த்தப்படும் இயேசுவின் நாமத்தினால். முள்ள மாத்துங்கன்னு ஜோம் பண்றியா? முள்ளு மாறலனா ஆண்டவருக்கு நன்றி சொல்லு பிரதர். ஏன் தெரியுமா? அந்த முள்ளு இருக்கிறதுனால தான் கர்த்தருடைய கிருபை என்ன இருக்குதுன்னு சொல்லி பவுலுக்கு தெரிஞ்சது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த முள்ளு அவன் வாழ்க்கையில குத்தலைன்னு வை, அந்த ரோஜா அவனுக்கு இருக்குதுன்னே தெரியாது. அதனால சொல்ல வரேன், இன்னைக்கு கர்த்தர் அந்த முள்ளை எல்லாம் உடைய பண்ணி உன்னை ஒரு ரோஜாவாக கர்த்தர் மாற பண்ணுவார், உன்னை வாசனையாக மாற பண்ணுவார், உன் தலைய முள்ளுக்கு மேல தேவன் உயர்த்துவாராக இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. அப்ப பவுலுக்கு சத்துரு எது சொல்லுங்க? முள்ளு. இன்னொரு மெசேஜ் கொடுக்குறேன் இன்னைக்கு, நல்லா கவனிங்க. அன்னாளையும் பெனினாலையும் எடுத்துப்போம். யார? 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் இருக்கு, எடுக்க வேண்டாம். இங்க பாருங்க, அன்னாள் பெனினாள். சொல்லுங்க, சும்மா நாதா சொல்லுங்க. அன்னாள், அன்னாள். நான் சொல்ல வரேன், பெனினாளுக்கு குழந்தை இருக்கு, அன்னாளுக்கு என்ன இல்லை. நான் திரும்பவும் தயவு செஞ்சு சொல்றேன், குழந்தை இல்லாதவங்க கிட்ட போய் என் பட்டு, என் வைரம், என் செல்லமேன்னு எந்த பிள்ளையும் எந்த பிள்ளைகிட்ட, குழந்தை இல்லாதவங்ககிட்ட போய் கொஞ்சாதீங்க. கல்யாணம் ஆகாதவங்ககிட்ட போய் பாரு, நாங்கள் அங்கே அனிமூனு போனோம் இங்கே அனிமூனு போனோன்னு போய் சொல்லாத. அந்த பிள்ளைக்கு தான் அதோடைய வலி என்னன்னு தெரியும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், பெனினாள் இந்த அன்னாள் சர்ச்சுக்கு போகும்போதெல்லாம் இவளுக்குள்ள பேய் இழகும். யாருக்குள்ள சொல்லுங்க? பெனினாளுக்குள்ள பேய் இழகி நறுக்குன்னு கேட்டம் பாரு, நாக்கப்படுங்கிற மாதிரி. என்னன்னு? அவள் ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் அவளை மனமடி வாக்குவாளாம். எப்படி தெரியுமா? ஆண்டவர் ஆண்டவர்னு போறையே, பைபிள் பைபிள்னு போறையே, மீட்டிங் மீட்டிங்னு போறையே, உன் வாழ்க்கையில ஆண்டவர் உன்னையும்
சொல்லுங்க. ஒன்னையும் இங்க நிறைய அன்னாள் இதே மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரவா, அன்னாளுக்கு குழந்தை கிடைக்க காரணம் கர்த்தரா இருந்தாலும் முழுக்க முழுக்க காரணம் யார் தெரியுமா? பெனினாள் தான். இவ இப்படி குத்துனதுனால தாங்க இவ சர்ச்சில் போய் அழுதா. இவ இப்படி குத்தலனா சர்ச்சுக்கும் போயிருக்க மாட்டா, இப்படி அழுதுருக்க மாட்டா. நியாயப்படி நம்ம பெனினாளுக்கு என்ன சொல்லணும்? தேங்க்ஸ் தான் சொல்லணுமே தவிர அவளை நம்ம கெட்டவளாக்கிட்டு இருக்கோம். நீங்க பாருங்க, அவ மனமடி வாக்குறதுனால இவளால வீட்டுக்குள்ள இருக்க முடியாம இவளை அள வச்சுட்டே இருந்தாங்களாம். ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், அள வச்சவங்க முன்னாடியே அதே வீட்டுல கர்த்தர் அவளை சிரிக்க வச்சு வாழ வச்சு அவ முன்னாடியே தேவன் குழந்தைய கொடுத்து அவ தலையை உயர்த்தினா. இன்னைக்கு நிறைய பெனினாள் உன்னை குத்திக்கிட்டு இருக்காங்களா? உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ மக்கு, உனக்கு படிக்க தெரியாது, உனக்கு பாட தெரியாது, உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சத்துரு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? கவலைப்படாத, அந்த சத்துரு தான் உனக்கு அற்புதத்துக்கான வழின்னு நான் சொல்ல வரேன். உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கனா நீ தப்பா போயிட்டு இருக்கன்னு அர்த்தம். ஆமா, உன் வாழ்க்கையில் எல்லாமே படிப்பு நல்லா போகுது, வீடு நல்லா இருக்கு, புருஷன் நல்லா இருக்கான், பொண்டாட்டி நல்லா இருக்கானா, ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பா போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். கிறிஸ்துவங்களுக்கு எந்த விஷயமும் கடைசி வரையும் நல்லா போகாது, ஆனா கடைசியில எல்லாம் நல்லா மாறிடும். அல்லேலூயா. கடைசி வரையும் காரியம் மாறுதலா முடியல, ஆனா கடைசி நேரத்துல தான் காரியம் மாறுதலாய். நான் கடைசி வரையும் அந்த சாட்சி சொன்ன பிள்ளைகிட்ட சொன்னேன், கடைசி வரையும் ஆபிரகாமுடைய பிள்ளைக்கு சோதனை வந்த மாதிரி கத்தி படுற மாதிரி எல்லா சூழ்நிலையும் உனக்கு வரும், ஆனா கடைசியில என்ன படாது? கத்தி படாதுன்னு. நீ தோத்த மாதிரி இருக்கலாம், ஆனா கடைசியில ஜெயிக்க போறது நீயாதான் இருப்ப, நீயாதான் இருப்ப. இன்னைக்கு தோக்கிற மாதிரி சூழ்நிலை தெரியலாம், படிக்காத மாதிரி. நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லவா, மிட்டம் டெஸ்ட்ல தோத்து போனேன்னு கவலைப்படாத, கிளாஸ் டெஸ்ட்ல தோத்து போனேன்னு கவலைப்படாத, ஃபைனல் டெஸ்ட்ல நீ ஜெயிச்சிட்டு வருவ பாத்தியா, அப்பதான் கர்த்தருடைய மகிமை என்னன்னு உனக்கு தெரிய வரும். அல்லேலூயா. அப்ப பெனினால நம்ம என்ன செய்யக்கூடாது? அவன் நியாயப்படி பார்த்தா அன்னாளுக்கு என்ன பண்ணியிருக்கா சொல்லுங்க. நான் இன்னைக்கெல்லாம் சத்துருவை பார்த்து என்னை திட்டுனானா பதிலுக்கு அவனை பார்த்து திட்ட சொல்லலை. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அந்த பெனினாள் நறுக்கு நறுக்குன்னு என்ன பேசுனதுனால தான் நான் கர்த்தரிடத்துல சேரதுக்கு அது எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லையா? நான் சொல்றது கேட்கறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனா இதுதாங்க உண்மையான ட்ரூத்து, இதுதான் சத்தியம். ஆண்டவரே சத்துருவை விளக்குங்க, சத்துருவை அழிங்கன்னு சொல்லாத. அவன் உன் முன்னாடி வளர்ற மாதிரி தெரிஞ்சாலும் கடைசியில அவனுக்கு மேலாக ஜெயிக்க போறது இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற நீயும் நானும் தான். என்னாச்சு? அல்லேலூயா. அங்க ஃபயர் ஆயிடுச்சு போல. அல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க பாருங்க. அப்ப பெனினாள் என்பவள் உண்மையிலேயே யாரு? நல்லவெல்லாம் இல்லை, ஆனாலும் ஒரே வீட்டுக்குள்ள நறுக்கு நறுக்குன்னு கேட்கிறா பாரு. புருஷன் சொல்றான், 10 குமாரரிலும் உனக்கு நான் சாப்பிட்டியான்னு கேட்கிறான். ஏன் அல்றேன்னு கேட்கிறா. அவ போயா வேலையை பார்த்துட்டு, ஏன் கவலை எனக்கு தான் தெரியும்னு. நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வரேன், உன் பக்கத்து வீட்டில் நிறைய பெனினாள் இருக்காளா? உன் வேலை செய்கிற இடத்துல நிறைய பெனினாள் இருக்காளா? உன் குடும்பத்துல நிறைய பெனினாள் இருக்காளா? நீ அவளை நினைச்சு அழாத. கர்த்தர்ட்ட உன்னை கொண்டு சேர்க்க போறது உண்மையிலே சொல்லு. அவ குடைச்சல் தரலனா நீ பாஸ்டிங் பிரேயர்ல நிப்ப, அவ குடைச்சல் தரலனா நீ என் பிரேயருக்கு வருவ, அவ குடைச்சல் தரலனா நீ கர்த்தரை விடாம பிடிச்சிட்டு இருப்ப. இன்னைக்கு சொல்ல வர, நீ கர்த்தரை விடாம பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு பெரிய காரணமே பெனினாள் தான். உன் சத்துருக்களுக்கு முன்பதாக நான் உனக்கு ஒரு பந்திய, யாரு? பெனினாளுக்கு முன்னாடியே
நீ என்ன மலடின்னு சொன்னியா, என்ன பிள்ளை இல்லாதவள்னு சொன்னியா, என்ன கேவலமா பேசுனியா, நீ பைபிள் எடுத்துட்டு தானே போற, நீ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு தானே போற, இன்னைக்கு மீட்டிங்க்கு வர்றதுக்கு கூட என்ன தடை? இதையெல்லாம் தாண்டி என் மகளே நீங்க வந்து இருக்கிறல, இன்னைக்கு சொல்ல வர சொன்னவங்க எல்லாம் அப்படியே தான் இருப்பாங்க. சொல்லப்பட்ட நீ அவர்களுக்கு மேலே உயர்ந்து கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற அளவுக்கு தேவன் உன்னை உயர்த்தி காட்டுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு வந்துகிட்டு இருக்கானா? பெனினாள் ஒருபோதும் உன்னை குழிக்குள்ள தள்ள மாட்டா, கவலைப்படாத. பெனினாள் ஒருபோதும் உன்னை குழிக்குள்ள தள்ள மாட்டா, கவலைப்படாத. இப்போ உண்மையிலேயே தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும்? என்னது? யாருக்கு? நாத்தனார்னு யாராவது இருக்கலாம், கொழுந்தனார்னு யாராவது இருக்கலாம், மாமியார்னு யாராவது இருக்கலாம். நான் யாரோ தான் சொன்னேன், பேரை சொல்லலை. உன் ஆஃபீஸில் நீ ஒரு ட்ரெஸ்ஸு போட்டால் கூட பத்திக்கிட்டு, அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு நான் எவ்வளோ ஜோம் பண்ணியிருப்பேன் தெரியுமா? உங்களுக்கு என்ன, நீங்கள் தெடகாத்திரமாக தானே இருக்கீங்கன்னு. இப்போ என்ன, நான் இப்படி சொல்லுது, நீங்கள் அடி பாவி, எவ்வளோ ப்ரேயர் ரிக்வஸ்ட் வந்திருக்கு. இப்படி ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட் நான் கேட்டிருக்கேன்னா, உங்களுக்கு என்ன பிரதர், நீங்கள் தெடகாத்திரமாக தான் இருக்கேன்னு. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஒரு கோட்டை போட்டுட்டு டீசெண்டாக வந்திருக்கேன், 10 கோட்டை போட்டுட்டு வர வச்சிடாத. அப்படி சொல்ல சொல்ல என்ன ஆகும் தெரியுமா? ஒரு கோட்டு வாங்குறவன் 9 கோட்டு வாங்குவேன். என்ன சொல்ல மாட்டுக்க? என் வாழ்க்கையில் அதுதான் நடக்குது. என்ன சும்மா நோண்டாமல் இருந்திருந்தா நான் ஏதோ ஐடி கம்பெனிலையோ ஏதாவது உள்ளூர் கடையிலையோ டீ ஆற்றிட்டு இருந்துப்பேன். என்ன நோண்டி நோண்டி நீ உயர மாட்ட, நீ விளங்காமல் போயிடுவ, உனக்கு பொண்ணு கிடைக்காது, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ இப்படியெல்லாம் சொன்னதுனால சும்மா இருந்த சிங்கத்தை இன்னைக்கு நான் சொல்ல வரேன், அந்த யூத ராஜசிங்கமே என் கூட இருக்குது. அதனால அந்த சத்துரு எனக்கு முன்பாக தோற்று போகிறான் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. அதுக்கு பெரிய சாட்சி சொல்லவா? நான் யாருடைய தலையிலையும் கையை பிடிச்சி வா பிசாச முடிய பிடிச்சி இழுக்கிறது இல்லை, செவுட்டில் அடிக்கிறது இல்லை, சூடு வைக்கிறது இல்லை. நான் இங்கே நின்று ஜோம் பண்ணும்போது அந்த சத்துரு வந்து முன்னாடி விழுந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த சத்துருவுக்கே தெரிஞ்சது, இனி இவனுக்கு குடைச்சல் கொடுத்தா 3 மணி நேரம் ஜோம் பண்றவன் 6 மணி நேரம் ஜோம் பண்ணிடுறான். அதனால இனி இவனுக்கு என்ன கொடுக்க கூடாது, குடைச்சல் கொடுக்க கூடாதுன்னு சத்துருவே நம்மளை பார்த்து பயப்படுற அளவுக்கு கர்த்தர் மாத்தி இருக்காருங்க. நல்லா தான் கைத்தட்ட, உன்னை பத்தி தானே சொல்றேன். நீ எப்படி வியாபாரம் பண்ணுவேன்னு சொன்னானா, நான் சொல்றேன் 10 கடை இருக்கட்டும், 11ஆவதா உன் கடை இருந்துச்சுன்னா உன் கூட்டத்துக்கு ஆள் வரும், உன் கடைக்கு ஆள் வரும். அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்ல வரேன், உன்னை வேலையிலிருந்து எவனாவது தூக்கலான்னு நினைக்கானா? உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்துருவேன்னு சொன்னானா? தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்துனானா சந்தோஷப்படு, அங்கதான் கர்த்தர் நீர் ஊற்ற உண்டு பண்ணுவாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பெனினால பத்தி கவலைப்படாத, உனக்குனே வச்சிருப்பாரு. யார? பெனினால. நறுக்கு நறுக்குன்னு பேசுவா, தப்பே செஞ்சிருக்க மாட்டா, நீ தான் தப்பு செஞ்சவேன்னு சொல்லுவா. உன் கடையில் ஒரு தக்காளி நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தவன் கடையில் அது அழுகி போச்சுன்னா அவளுக்கு எப்படி நல்லா இருக்கு, எனக்கு எப்படி? நீ இப்படி நினைச்சாலே உனக்கு என்னதான் செய்யும் சொல்லுங்க? அழுகிதான் போகும். நான் இன்னைக்கு சொல்ல வரேன் தேவ பிள்ளைகளே, வேலையில் இருக்கிறவங்க, பிசினஸ் செய்கிறவங்க, வேலையில் நான் சொல்ல வரேன், உனக்கு தந்திருக்கிற வேலையை நீ உண்மையா செஞ்சு பாரு. எவனும் உயர்த்தலனாலும் கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். இதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும். ஆமென். அவங்கிட்ட போய் ஆமா சாமி போட்டு இவனுக்கு போய் கூச்சா அதெல்லாம் நம்மளை பார்த்து உலகத்தை என்ன சொல்லுவான் தெரியுமா? பொழைக்க பொழைக்க இவ்வளவு வெள்ளந்தியா, ஒன்ன மாதிரி ஒரு நல்லவளை இந்த காலத்தில் இப்படி போய் நீ கொஞ்சம் சுதாரிச்சிருக்கலான்னு. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், நான் வெள்ளந்தியா
பச்சோந்தியானெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். ஆனால் என்ன யாரெல்லாம் தட்ட நினச்சாங்களோ அவங்க முன்னாடி நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறேன். என்ன தெரியுமா ஒரு கொடுமை? யார் மத்தியில் வளரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடியே கர்த்தர் வளர வைப்பார். யார் மத்தியில் உயரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவங்க முன்னாடியே கர்த்தர் உயர வைப்பாரு. எங்க பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சியோ அங்கேயே பிரசங்கம் பண்ணுவேன். உன் புருஷன் கூட நீ வாழ மாட்டான்னு சொன்னான்னு பாரு, அவ புருஷன் கூடயே கர்த்தர் வாழ வைப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சத்துரு ஏன் தெரியுமா கர்த்தர் சத்துருவை அழிக்கல? ஏன் அழிக்கல? ஏன் அழிக்காம விட்டார் தெரியுமா? நீ வடிச்ச கண்ணீருக்கு அன்னைக்கே தடம் தெரியாம மாத்திருப்பாரு. ஏன் தெரியுமா? அந்த வசனம் நிறைவேறணும்ல. உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி நீ வளர், நான் வளர்றத நீ பார்த்துக்கிட்டே இருன்னு சொல்லி தேவன் வளர பண்ணுகிறார், தேவன் உயர பண்ணுகிறார், தேவன் முளைக்க பண்ணுவார். இன்னையிலிருந்து அந்த சத்துருவுக்கு முன்பதாக உனக்கு உயர்வு வரும் இயேசுவின் நாமத்தினால. உன் கட்டுகளை எல்லாம் தேவன் அறுப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சத்துருவுக்கெல்லாம் ஜோம் பண்றதை நான் விட்டுட்டேன். அவனுக்கு பணம் மரத்தில் காய்க்குதான். யாருக்கு? 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 எனக்கு. பணம் எங்க காய்க்குதான்? அந்த சுனிதாட்ட கேளு எங்க காய்க்குதுன்னு தெரியும். அது எப்படி உனக்கு மட்டும் இதெல்லாம் மாட்டுதுன்னு? எது? நான் அங்கே போயிருப்பேன், அவன் 3-10 ரூபான்னு போட்டிருப்பான், அதை நான் வாங்கிட்டு வந்தேன். அது எனக்கு தான் தெரியும் இது 3-10 ரூபான்னு. ஆனால் அவன் கண்ணுக்கு இது 10,000 ரூபா மாதிரி தெரிய வச்சது கர்த்தரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கையில் 1 ரூபா காசு இல்லைனாலும் பிரதர் நல்லா ட்ரெஸ்ஸை பண்ணி நல்ல ஷூவை போட்டு நல்லா இருக்கிற முடிய சீவி நல்ல பேர லெவலி எல்லாத்தையும் போட்டுட்டு அவன் முன்னாடி போய் நல்ல செண்டு பாட்டில் அடிச்சுட்டு போய் நின்று பாரு, ஆட்டோமேட்டிக்காக உன்னை பார்த்தா பயம் வரும். ஏன்னா அவங்கிட்ட போய் நம்ம பிச்சைக்காரன மாதிரி நின்றுட்டு அவன் என்ன கடவுளா நம்மளை ஆசீர்வதிக்க. நான் சொல்ல வரேன், உன் கண்ணீருக்கு பதில் தருகிற கர்த்தர்ட்ட போய் அழு. ஒரு போதும் பெனினால் முன்னாடி அழாத. அவ போய் கர்த்தர்ட்ட அழுததுனால கர்த்தர் அவள் நிந்தைய மாற்றி விட்டா. நீங்க நிறைய பெனினால் அப்படிதான் இருக்காங்க, பெனினால் அப்படிதான் இருக்காங்க. என் வாழ்க்கையில எல்லாம் சொல்ல முடியாது, அவ்வளவு பெனினால சந்திச்சிருக்கிறேன். யாரு? ஆமா, என்னதெல்லாம் சொன்னாலும் தெரியுமா? ஒரு நாளுக்கு கொஞ்சம் நல்லா பிரசங்கம் பண்ணி அங்கே உள்ளதெல்லாம் பரிசுத்த ஆவியில இறங்கிருச்சு. உடனே என்ன ஆச்சு தெரியுமா? அடுத்த வாரத்திலிருந்து அந்த பாஸ்டரோட அம்மா, பாஸ்ட் பொண்டாட்டி, திடீர்னு இவன் எப்படி நல்லா பேசலாம்? நான் பாவமாங்க செஞ்சேன், நியாயப்படி பார்த்தா என்ன பண்ணியிருக்கணும்? நல்லா பேசினேன்னு சொல்லி இருக்கணும். அடுத்த நாள்ல இருந்து பார்த்தா மியூசிக்கில் அந்த ஸ்பீக்கரில் சவுண்டை குறைச்சி வச்சுட்டா. அடுத்த நாள்ல இருந்து பார்த்தா நான் நடத்த வேண்டிய ப்ரேயர் எல்லாம் வேற யாரையோ நடத்த விடுறா. எனக்கு ஒன்றும் புரியலை. நான் நல்லா டை போட்டு நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டு போய் நிற்கும்போது, நாங்கள் தானே உனக்கு சம்பளம் தரோம், உன் வீட்டு வாடகைக்கே பத்தாது, நீ எப்படி இதெல்லாம் போட்டுட்டு வரலான்னு கேள்வி. ஆனால் நான் அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணேன் தெரியுமா? நைட்டு போய் கர்த்தருடைய சமூகத்தில் அழுதேன், ஆண்டவரே இதுக்கு ஒரு முடிவு வராதான்னு. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், ஒவ்வொரு நாளும் எனக்கு தீபாவளியாக தேவன் மாற பண்ணினா. அல்லேலூயா. சில பெனினாலெல்லாம் உங்களுக்கு தேவைங்க. எதுக்கு தெரியுமா? அவங்க தான் கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை நமக்கு வாங்கி தர்றவங்க. இப்போ உண்மையா கையை தூக்கு, எனக்கு பெனினால் நிறைய இருக்கிற, எனக்கு 2 கையை தூக்கிட்டாங்களே. அச்சோ, இன்னைக்கு பெனினால் இருக்காளா? கவலைப்படாத. மலடியா இருந்தவள் 7 பெற்றாள் என்று பைபிள்ல இருக்கு. அல்லேலூயா. ஒன்ன தடை பண்ணலாம், பதிலா கர்த்தர் 6 கொடுத்தாருங்க. அதனால உன்னை பார்த்து நான் சொல்ல வரேன், சில பெனினாலெல்லாம் உன்னை குத்துறான்னு கவலைப்படாத. கண்டிப்பா அதுக்கு ஒரு முடிவு இருக்கு. அழ வச்ச முன்னாடியே கர்த்தர் அவளை சிரிக்க வச்சா. அல்லேலூயா.
அவளால் அதுக்கு மேல ஒன்றும் பேச முடியல. அடுத்து வருகிறேன், தாவீது. யாரு தாவீதுக்கு வினையே யார் தெரியுமா? பைபிள்ல கரெக்டா எழுதி வச்சிருக்கு, அவனவன் வீட்டாரே அவனவனுக்கு சத்துருன்னு. தாவீது வளரணும்னு ஆண்டவர் வேலை பார்த்தா கூட இருக்கிறவனெல்லாம் என்ன கூடாது சொல்லுங்க, வளரவே கூடாதுன்னு வேலை பார்ப்பான். தாவீதோடைய கதையெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப வேதனை. எப்படி தெரியுமா வேதனைன்னு சொல்றேன்? இவன் ஒரு நாள் அந்த சாமுவேல் போய் அபிஷேகம் பண்ணலான்னு போகும்போது அப்பாக்காரங்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு வேற ஏதாவது? உடனே சொல்ற, ஒருத்தன் என்ன மேய்ச்சிட்டு இருக்கான். அப்போ நான் சொல்ல வரேன், நீ ஆடு மேய்க்கிற நிலைமையில கூட இருக்கலாம். என்னையெல்லாம் பார்த்து மூஞ்ச பார்த்து சொன்னா, மாடு மேய்க்க கூட என்னது சொன்னவனுக்காய் ஸ்தோத்திரம். உனக்கெல்லாம் அறிவே இல்லையான்னு கேட்டிருக்கான். இதெல்லாம் குரங்கு மூஞ்சின்னு சொல்லியிருக்கா. ஆனால் செவ்வாய்க்கிழமை அப்பாயின்மெண்ட்டில் இந்த முக தரிசனத்தை நாடி நிறைய பேர் வந்து இன்னைக்கு நிற்கிறான். டிவியில் பார்க்கும்போது என்கிட்ட நின்று ஏர்போர்ட்டுக்கு போனோன்னு செல்ஃபி எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க. எதுக்கு தெரியுமா? இந்த குரங்கு மூஞ்ச அவர் மூஞ்ச மாதிரி அவர் மாற்றினதுனால. இன்னைக்கு நிறைய தாவீது இங்க உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கலாம். அப்பாவால உடைஞ்சிருக்கலாம், அம்மாவால உடைஞ்சிருக்கலாம், கூட பிறந்தவங்களால உடைஞ்சிருக்கலாம், கூட வேலை செய்யறவங்களால உடைஞ்சிருக்கலாம், சகோதரர்களால உடைஞ்சிருக்கலாம். ஆனா அவங்களுக்கெல்லாம் தெரியாது ராஜ யோகம் தாவீதின் மேலதான் கர்த்தர் வச்சிருந்தார்னு. இன்னைக்கு எல்லாரும் உன்னை தள்ளிட்டாங்கன்னா உனக்கு சொல்ல வர உன் மேலதான் கர்த்தர் ராஜ யோகத்தை வச்சிருக்கிறார். யாரு தடுத்தாலும் யாரு எதிர்த்தாலும் அவங்க முன்னாடியே தேவன் உன்னை உயர்த்தி உன்னை வாழ வச்சு அழகு பார்க்கிற கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். அவர் நான் ஸ்கூலில் படிக்கும்போது அக்கா மேப்பை வரைஞ்சி போட்டுட்டு டீச்சர் கேட்பாங்க, இதில் தமிழ்நாடு எங்கே இருக்குன்னு. நான் போய் எங்கே போர்டில் வச்சிருவேன் தெரியுமா? காஷ்மீரில் கொண்டு வச்சிருவேன், இதுதான் தமிழ்நாடுன்னு. ஆமாம், என்ன சொல்றது? நான் திரும்ப திரும்ப சொல்லி உங்களை அள வைக்க விரும்பல. சாப்பாட்டுக்கெல்லாம் அவ்வளவு ஏங்கின ஒருத்தன். மில்கி பிஸ்கட்டும் ஒரு கிளாஸ் தண்ணியும் குடிச்சிட்டு பல நாட்கள் படுத்து உறங்கின நான். எல்லாரும் ட்ரெஸ் போடும்போது ஐயோ இந்த ட்ரெஸ் நமக்கு இல்லையேன்னு அவங்கள பார்த்து போராமப்படலை. எனக்கு எப்படி நான் இப்படி ஆவேன்னு தெரியல. ஆனா தாவீதாக பல இடத்துல அவமானப்பட்டிருக்கிறேன். பல சத்துருக்கள் என் வாழ்க்கையில தேவையில்லாம சீண்டுனாங்க. ஆனா இன்னைக்கு சொல்ல முடியும், அவர்கள் எல்லாத்த பார்க்கலும் இன்னைக்கு ஊழியத்துல என்ன கர்த்தர் ஷைன் பண்ண வச்சிருக்கிறாரு, என்ன உயர்த்தி வச்சிருக்கிறாரு, அதே ஆண்டவர் உனக்கும் இன்னைக்கு நன்மையை செய்வாரு. ஃப்ளைட்டில் போகும்போது கேட்குறான், என்னையும் கூட்டிகிட்டு போகிறையா, உன் ஸ்டேஜில் எனக்கும் ஒரு சான்ஸு தரையான்னு. எல்லாத்துலேயும் பேக்வேர்டாக இருந்த என்ன இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஃபார்வேர்டாக கர்த்தர் மாற்றி இருக்கிறா. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், இங்கே மன அழுத்தத்தில் எனக்கு படிக்க முடியல, எனக்கு வாழவே விருப்பம் இல்லை, நான் செத்து போயிருந்தா நல்லா இருந்திருக்கும், எதுக்கு எனக்கு இந்த வாழ்க்கைன்னு நீ அழுது கொண்டு இங்கே வந்திருக்கலாம். தேவ பிள்ளைய, இன்னைக்கு உன்னை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா உன்னை பார்த்து சொல்றேன். உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன்.
அவங்க எல்லாத்த விட பல படியில தேவன் உன்னை உயர்த்துவார். இங்க இருக்கிற தாவீதா நீ இருந்தனா உனக்கு கர்த்தரிடத்திலிருந்து உயர்வு வரப்போகுது. உன்னை நிறைய பேர் மட்டம் தட்டலாம், உன்னை இழிவா பேசலாம், உன்னை கொன்னு போட்டா கூட கேட்க யாரும் இல்லைன்னு சொல்லி அழலாம். நீ அனாதைய மாறி ஒரு விஷயம் சொல்லவா, அவன் வீட்டுல அதிக நாள் இருந்ததை விட காட்டுல தாங்க அதிக நாள் இருந்திருக்கான். அவன் படிக்கும் போதெல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். அவன் வீட்டுல இருந்ததை விட காட்டுல தான் அதிக நாள் இருந்திருக்கிறான். இன்னைக்கு ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற நீ உன் சகோதரர்களால் எல்லாம் அவமானப்பட்டு, உன் வீட்டில் உள்ளவங்களை எல்லாம் தள்ளப்பட்டு, அதனால தான் தாவீது சொன்னாரு, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின இந்த கல்லை கர்த்தர் தலைக்கு மூலக்கல்லாய் வைத்தார். இது எப்படி ஆயிற்று? இது கர்த்தராலே ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் தேவன் மாற பண்ணினார். பேச பேச அபிஷேகம் இறங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் சொல்ல வர எந்த மந்திரமும் உயர்வை தடுக்க முடியாது, எந்த சூனியமும் உயர்வை தடுக்க முடியாது, எந்த ஒரு பாலிடிக்ஸும் உயர்வை தடுக்க முடியாது. ஏன்னா இதையெல்லாம் தாண்டி கர்த்தருடைய வல்லமை உனக்கு கிரியை செய்யும். கிரியை செய்யும். அடுத்து யாரு? யோசேப்பு. ஐயோ ஆண்டவரே, இந்த யோசேப்பை பத்தி படிச்சா உண்மையிலேயே கதி கலங்கிரும். அவனுக்கு ஒரே பிரச்சனை தான், எனக்கு ஒரே பிரச்சனை தான். அங்க அவனுக்கு பலவர்ண ஆடை. என்ன ஆடை? ஆமா, எனக்கு என்ன ஆடை? பல வர்ண ஆடை. இப்ப சொல்லவா, அவனை செய்யாத தப்புக்கு என்ன பண்ணிட்டாங்க? இப்போ இங்கே பாருங்களேன், லவ் எல்லாம் போயிட்டு இப்போ ஆண்டி லவ் தான் நிறைய வந்திருக்கு. என்ன லவ்? இதை நான் பேசலைன்னா ஒருத்தரும் பேச மாட்டான். ஆமாம், பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் என்கிட்ட கவுன்சிலிங் வரும்போது சொல்லக்கூடாது. அவனுக்கு 18 வயசு, அந்த அம்மாவுக்கு 38 வயசான். பாருங்க, அங்க அப்பமே ஆண்டி லவ் இருந்திருக்கு. யோசேப்புக்கு எத்தனை வயசு? 17. அந்த அம்மாவுக்கு அது பியூட்டி இல்லை, பல்லு போன பாட்டி. இவனை எதெல்லாமோ பண்ணி இவன் பேரை கெடுக்கலான்னு நினைச்சிட்டாங்க. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்லவா, யோசேப்பை குழியில கொண்டு போடட்டு, சாக்கடையில் கொண்டு போடட்டு, தேவன் அவன் தலையை உயர்த்தினான். இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஒரு நாள் எல்லாரும் தேடி வரும்போது நீ குழியில இருக்க மாட்ட, தரையில் இருக்க மாட்ட, ராஜ அரண்மனையில் இருப்ப. உங்களுக்கு தெரியாத ஒரு மேட்டரை சொல்றேன். குழியில போட்டது அப்பாவுக்கு தெரியல, ஜெயில கடந்தது சொல்லுங்க, பொண்ணு விஷயத்துல மாட்டினது அப்பாவுக்கு தெரியாது. இதையெல்லாம் கர்த்தர் தெரியப்படுத்த மாட்டார். ஆனா ஒன்ன தெரியப்படுத்துவார். யோசேப்பு எகிப்துல ராஜாவாய் மாறினத தெரிய வச்சார் கர்த்தர். நான் குழியில விழுந்த போது உங்களை தெரியாது. ஆமா, நான் சோதனையில விழுந்த போது உங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நல்ல ஊழியக்காரனாய் மாறின போது உலகத்துக்கே தெரியுதுன்னா அதுக்கு காரணம் கர்த்தர் தான். அல்லேலூயா. விட்டுட்டு போனவெல்லாம் ஒரு நாள் தேடி வருவா, கவலைப்படாத. எதுக்கு தெரியுமா? திரும்பவும் கல்யாணம் பண்ண இல்லை. சரி, என் பிள்ளைக்கு தானே சொன்னா தப்பு இல்லைன்னு நினைக்க. எனக்கு ஒரு லவ் இருந்துச்சு. என்ன லவ்? அப்போ நிஷா இப்போ எல்லாத்துக்கும் 32 பல்லும் தெரியுது. அது என்ன அடுத்தவனை சொல்லும் போது அப்படி ஒரு ஆனந்த கிளுகிழுப்புன்னு தெரியல பிரதர். ஒரு எல்லா பல்லும் தெரியுது. இங்க பாரு, பல்ல மூடிட்டு சிரிக்குது. அந்த லவ் எத்தனாம் கிளாஸ்ல ஆரம்பிச்சது தெரியுமா? எத்தனாம் கிளாஸ் சொல்லியிருக்கணும்? 4ஆம் கிளாஸ்ல ஆரம்பிச்சிச்சு. எத்தனை? 4ஆம் கிளாஸ்ல என்ன பிரதர் லவ் அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்றேன்,
வெயிட். என்ன ஆச்சு தெரியுமா? இது லவ்னு தெரியறதுக்கு 10ஆம் கிளாஸ் வரையும் அவ கூடயே படிக்க வேண்டியதா இருந்தது. ஐயோ ஆண்டவரே மன்னியும். இப்போ என்ன ஆச்சுன்னா 10th முடிச்சாச்சு, அவள் எங்கேயோ படிக்க போயிட்டா, நான் எங்கேயோ வந்துட்டேன். +2 முடிஞ்சிருச்சு. இப்போ என்னன்னா நான் பைபிள் காலேஜுக்கு வரணும், அவள் நான் எங்கேயோ படிக்க போன போது எல்லாம் படித்து முடிச்சுட்டு வந்தாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு வந்து கேட்டாச்சு, என்னன்னு தெரியுமா? எவ்வளோ கல்யாணம் பண்ணலாமா? உன் அப்பா அம்மாட்ட எல்லாம் சொல்லிட்டேல கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டா, 2 நாள் இருன்னு. இவன் 2 நாள் எதுக்கு இருக்க சொன்னான்னு தெரியல. லாஸ்ட் சொல்லிட்டா எவன் சூனியம் வச்சான்னு தெரியல அவளுக்கு. என்ன பண்ணிட்டா தெரியுமா? நீ இந்த பாஸ்ட் வேலையை விட்டுட்டு வா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. எந்த வேலையை? என்ன வேலையை? பாஸ்ட் வேலையை விட்டுட்டு வா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. நான் கர்த்தர்ட்ட போய் ஜோம் பண்ண போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்ன செஞ்சிருமா? விட்டுருன்னு. இவரில் பிரிஞ்சு போனதுக்கு காட்டுறாரா? இப்படி காட்டினா என்ன? ஐயோ பிரதர், இப்போ என்னாச்சு தெரியுமா? சிஸ்டர்ஸ் சொல்கிறேன், பாஸ்ட் வேலையை விட்டுடுவான்னு. நான் போய் ஆண்டவர்கிட்ட அழுதும் போது, தரமணி ரோட்டில் சாப்பாடு இல்லாமல் இருந்தபோது யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த 5000 ரூபா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போனது யாரு தெரியுமா? மனுஷன் இல்லை, கர்த்தர்னு சொன்னார். நீ பைபிள் காலேஜில் போகும்போது எல்லாத்துக்கும் முன்னாடி பின்னாடி இருந்தையே, உன்னை ஃபஸ்ட்டு ராங்காக எடுக்க வச்சது யார் தெரியுமா? கர்த்தர்னு சொன்னார். உனக்கு சின்ன வயசாக இருந்தாலும் எல்லா ஊழியத்தை விட உனக்கு வரங்களையும் வல்லமலையும் நான் தந்தனே யார் தெரியுமா? கர்த்தர்னு. திடீர்னு குற்ற மனசாட்சி வந்து என்ன சொல்லிட்டேன் தெரியுமா? போடி. என்ன சொல்லிட்டேன்? இவன் என்ன சொல்லிட்டா? உனக்கு நான் வந்து துபாயில் போய் வேலை செஞ்சேன்னா உனக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவேன், உன்னையும் சேர்த்து நானே பார்த்துவேன். அந்த சூனியக்காரி என்ன பண்ணியிருக்கா? பாஸ்டா இருந்தானா நீ ஒவ்வொரு நாளும் பணத்துக்காக கஷ்டப்படணும், சாப்பாட்டுக்காக கஷ்டப்படணும், நீ வந்து ரொம்ப வேதனைப்படணும்னு சொல்லிட்டா. அப்பா ஒரு சைடு அழுறாங்க, அம்மா ஒரு சைடு அழுறாங்க. நான் ஒரு 10-20 நாள் நல்லா வெடிங்கடா என் வாழ்க்கைல. என்ன ஆச்சுன்னு சொன்னா டிப்ரெஷன் ஆகி போயாச்சு. இப்போ நான் சென்னையை நோக்கி வந்து விட்டேனா, அவள் எங்கேயோ நோக்கி போனாள். பல வருஷங்கள் ஆச்சு. லாஸ்டா கவுண்டம்பாளையத்தில் மீட்டிங் போயிருந்தேன். போஸ்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அங்கே கர்த்தர் ஒன்றை உயர்த்துவார், கர்த்தர் உன் சத்துரு முன்னாடி உயர்த்துவார், கர்த்தர் உன் சத்துருவுக்கு முன்னாடி மட்டும்தான் உயர்த்துவார்னு சொல்லிட்டு மெசேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வர்றேன். லைனில் நின்று ஜோம் பண்ணிட்டு நிற்கிறேன். அங்கே ஏதோ ஒரு மூஞ்சி தெரியுது. அங்கே ஏதோ ஒரு மூஞ்சி தெரியுது. நான் உடனே ஜோம் பண்ண நிப்பட்டிடு, ஆண்டவரை கனவுல வந்துருச்சா? லாஸ்ட் பார்த்தா அந்த நாள் அச்சச்ச ஆண்டவரே, நானும் திரும்பி பார்க்கிறேன். கடைசியில் வந்து நிக்கா. நான் ஜென்ரலா என்ன மக்களே நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கேன். இல்லை உன் போஸ்ட் எல்லாம் இங்கே பார்த்தேன், ஸோ அதனால் உன் மீட்டிங்க்கு வந்தேன்னு. உனக்கு ஒரு கிஃப்ட்டு தரணும்னு சொன்னான். அப்போ நம்ம அங்கே இருந்தபோது நிறைய வாங்கி கொடுத்துருக்கோம்ல. அப்பா பாக்கெட்லேருந்து திருடி, அம்மாட்ட இருந்து திருடி நிறைய வாங்கி கொடுத்துருக்குறோம். அப்போ அவள் ஏதோ வந்து தரதுக்கு தான் கிஃப்ட்டு தரேன்னு சொல்லிட்டு வந்தால, வா ஒரு 5 நிமிஷம்னு. ஆண்டவனே, மீட்டிங் வந்த இடத்துல லாஸ்ட்டு வா போவோம், நம்ம தான் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டு இருக்கோமே, போயிட்டு தப்பாக நினைக்காத, உனக்கு ஒரு கிஃப்ட்டு தரேன்னு தப்புன்னு செருப்பு எடுத்துட்டா. ஒருவேளை நம்மளை தான் அடிக்க போகிறாளோ. செருப்பு எடுத்து, நான் சந்தோஷத்துக்கு சொல்லலை, அவள் தலையில் அவளையே அடிச்சிட்டா. இதுதான் உனக்கு கிஃப்ட்டுன்னு. என்ன மக்களே ஆச்சு? என்ன ஆச்சு சொல்லு? என் புருஷன் டெய்லி என்னை பெல்ட்டால் அடிக்கான், டெய்லி சூடு வைக்கிறான். நான் ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒரு மன்னிப்பை வாங்கித்தான்.
உன்னை வேண்டான்னு சொன்னேன், உன்னை குப்பைன்னு சொல்லி நான் தூக்கி எறிஞ்சேன். இன்னைக்கு கர்த்தர் உன்னை கோபுரத்தில் வச்சிருக்கிறாரு. நான் உன்னை பார்த்து சொல்ல வரேன், என்னால் மட்டும்தாங்க இப்படியெல்லாம் பேச முடியும். ஒருவேளை நீ நேசிச்சதா இருக்கலாம், உன்னை நேசிச்சதா இருக்கலாம், நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு கேட்டிருக்கலாம், உன்னை யாராவது தூக்கி எரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை அன்பு நான் எல்லாத்துக்கும் நல்லது தானே செஞ்சேன், எனக்கு ஏன் இந்த தீமை வந்துச்சுன்னு நீ நினைச்சிருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளையை இன்னைக்கு நான் சொல்ல வரேன், அவள் சொன்ன அதே வார்த்தையை சொல்றேன். உன்னை குப்பைன்னு நினைச்சு நான் தூக்கி எறிஞ்சேன், ஆண்டவர் உன்னை கோபுரத்தில் வச்சிருக்காரு. தயவு செஞ்சு என் வாழ்க்கை மாறணும்னு ஜோம் பண்ணுன்னு. எனக்கு அப்போ புரியலை, இப்போ புரியுது. யார் மத்தியில் நான் வாழக்கூடாது, என் ஊழியம் அழிஞ்சு போயிடணும், நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அவங்க எல்லாரும் அப்படியே இருக்கிறார்கள். ஆனா எல்லாராலையும் தள்ளப்பட்ட என் வாழ்க்கை இன்னைக்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதே. இதுதாங்க கர்த்தருடைய கிருபை. இந்த காரியத்தை பார்க்கும்போது எப்படி அழாம இருக்கிறது. எப்படி நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லாம இருக்கிறது. இன்னைக்கு சொல்ல முடியும், தைரியமா சொல்லுவேன், யோசேப்பை உயர்த்தின என் ஆண்டவர் என்னையும் உயர்த்தினார். அவருக்கு கொடுத்த அதே பலவர்ண ஆடையை எனக்கு தருகிறா. இன்னைக்கு ஒருவேளை இங்க இருக்கிற நீ ஒருவேளை எல்லா காரியத்திலையும் நொறுங்கி போய் அவமானத்தோடு வேதனையோடு நீங்க இருக்கலாம். தேவ பிள்ளையே, ஏன் தெரியுமா, உன்னை பார்க்கும்போது நீ அழும்போது எனக்கு அழுக வருது. நிறைய பேர் கேட்காங்க, கிளிசரின் போட்டு அழுறியான்னு. நிறைய பேர் கேட்காங்க, அழுதுட்டே பிரசங்கம் பண்றியே ஏன்னு. அவனுக்கெல்லாம் இந்த அழுகையுடைய அர்த்தம் தெரியாது, எனக்கு மட்டும்தாங்க தெரியும். அன்னைக்கு தாவீதுக்கு மாமனார் சத்துருவா இருந்தா, மனைவி என்ன சொல்றா, நீ ஒரு பெரிய ராஜாவா இருக்க, இப்படி நின்று ஆடுறையே வெக்கமா இல்லையான்னு கேட்கா. அந்த தாவீது என்ன சொல்றார் தெரியுமா, ஒரு நாள் நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த போது என் தேவன் என்ன அங்க இருந்து இந்த நிலைமைக்கு உயர்த்தினதுனால அவருக்கு முன்பாக நான் ஆடி பாடுகிறேன். வேஸ்ட் ஃபெலோவா நீ முட்டாளா? உன்னை யாருக்கும் பிடிக்கலையா? கல்யாணம் ஆகலையா? குழந்தை பிறக்கலையா? உன்னை கேவலமா பேசுறாங்களா? உனக்கு வேற யாரும் இல்லையா? உன் சரீரத்தில் உபத்திரவத்தை மாத்திரம் அனுபவிச்சுட்டு இருக்கிறியா? நான் ஒன்னு சொல்லுவேன் பிரதர், அவருடைய காலில் விழுந்தவங்களை அவருக்கு முன்பாக தலை குனிஞ்சா மனுஷனுக்கு முன்னாடி தலை நிமிந்து வாழலாம். நான் குனிந்ததெல்லாம் அவருக்கு முன்பாக, அதனாலதான் எல்லாருக்கும் முன்னாடியும் தலை நிமிந்து வாழ வைக்கிறா. உண்மையிலேயே யோசேப்புடைய சகோதரர்களுக்கு ரொம்ப நன்றி, அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி, குழியில போட்டவனுக்கு நன்றி. ஏன்னா இந்த வழியெல்லாம் தான் என்னை ராஜாவாக மாற பண்ணினது. கடைசியா ஒரு காரியத்தை சொல்றேன். மொர்தகாய் யாரு? இது நான் சொல்லும்போது உண்மையிலே சந்தோஷப்படுறேன். அந்த ஆமான் ராஜா கனம் பண்ணுகிறவங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்கான். உடனே அந்த ஆமான் தன்னை தான் ராஜா கனம் பண்ண போறாருன்னு சொல்லி என்ன பண்ணனான் தெரியுமா, என்ன நடு ரோட்டில் குதிரையில் உலாவணும், என் தலைக்கு கிரீடத்தை தரணும், என்னுடைய கைக்கு மோதிரம் மாட்டணும், என்ன பலவர்ண ட்ரெஸ்ஸால அலங்கரிக்கணும், ராஜா கனம் பண்றவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டான். லாஸ்ட் ஆண்டு என்ன சொன்னான் தெரியுமா, நீ சொன்ன எல்லாத்தையும் ஒன்றும் தவறாம யாருக்கு செய், யாருக்கு? மொர்தகாய்க்குன்னு. அப்போ உன் உயர்வை பிளான் பண்றது யார் தெரியுமா? நீ கிடையாது, உன் சத்துரு தான்.
நீ கிரீடத்தை கேட்கல, நீ மோதிரத்தை கேட்கல, நீ செருப்பை கேட்கல. இது எல்லாத்தையும் பிளான் பண்ணது சத்துரு. அவன் திருடி வச்ச அத்தனையையும் தேவன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவார் உனக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், இதுதாங்க உண்மையான தீபாவளி. வெடி வெடிக்கிறது இல்லை, ட்ரெஸ் போடுறது இல்லை. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், உன் சத்துருக்களுக்கு மேலாக உன் தலை, சத்துருக்களுக்கு மேலாக உன் தலை. இங்க இருக்கிற சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் உயர்வை யாரு தடுத்து வச்சாலும் இன்னையோட உடையும். உன் வேலையில் யார் கேம் விளையாண்டாலும் இன்னையோட உடையும். உன் சரீரத்தில் எவ்வளவு பெரிய பலவீனம் இருந்தாலும் இன்னையோட உடையும். உன் வயிற்றுக்குள்ள ஏதாவது மருந்து இருந்தால் நான் ஜோம் பண்ணும்போது வெளியே வரும். ஐ டிக்ளேர் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். உன் மலட்டு கற்பம் திறக்கப்படும். நீ வீடை கட்டுவ, நீ காரில் வருவ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உன் சத்துருக்களுக்கு மேலாக உன் தலை. யாருக்கு மேலே? யாருக்கு மேலே? இன்னைக்கு தேவ பிள்ளைகளை உங்களை பார்த்து சொல்ல வரேன், திரும்பவும் சொல்கிறேன். இப்போ பிசாசெல்லாம் நிறைய பிரச்சனையை எனக்கு தர்றதில்லை. ஏன் தெரியுமா? அந்த பிசாசு என்ன சொன்னான்னு தெரியுமா என்கிட்ட? நான் உனக்கு ஏதாவது பிரச்சனையை தந்தேன்னா, திரும்பவும் சொல்கிறேன், 1 மணி நேரத்துக்கு பதிலாக ஜோம் பண்ணிடுறேன். அதனால் அவன் என்னை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா ஓடி போகாத, பிரச்சனை வந்துச்சுன்னா பயப்படாத. கடன்காரங்க கதவை தட்டுனானா கவலைப்படாத, சொல்லு தைரியமா கதவு திறந்து, நான் உயிரோட இருக்கிறேன், உன் கடனை நானு தருவேன், கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பாரு. இப்படி பேசி பழகு. உனக்கு 50 வயசாயிருக்கலாம், ஆனாலும் குழந்தை பிறக்கும். ஆமா, உனக்கு வயசு ஏறிட்டே போயிருக்கலாம், சொல்றேன், கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஏன்னா நிறைய பேருக்கு ஜோம் பண்ணி இன்னைக்கு நான் சொல்றேன், சிலரெல்லாம் என்னை பார்த்து சொல்றாங்க, எப்படிடா இப்படி ஆன, எப்படிடா இப்படி ஆனேன்னு. எனக்கே தெரியல நான் ஏன் இப்படி ஆனேன்னு. ஆனால் உண்மையிலே சொல்ல வர்றேன், நான் பிரைம் மினிஸ்டர் ஆயிருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் ஒரு விஷயத்தை ஆனஸ்டா சொல்றேன், நான் ஊழியக்காரன் ஆனதுக்காக பெருமைப்படுகிறேன். செத்தாலும் இந்த ஊழியத்தில் சாகணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறேன். நான் ஊழியன் என்று சொல்றதுக்கு பெருமை கொள்கிறேன் நான். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்ல வரேங்க, படித்தவன்ல இருந்து படிக்காத வரையும் ஒரு பிரேயருக்காக ஏங்கி கொண்டு நிற்கிறான். நான் யாருக்கும் ஃபோன் பண்றது இல்லை. ஆனால் இன்னைக்கு சொல்ல வரேன், தங்கச்சி தம்பி, உன்னை தேவன் உயர்த்துவார். உன் படிப்பெல்லாம் நம்பாத, கர்த்தரை நம்பு. அப்பா அம்மாவை கூட நம்பாத, ஆண்டவரை நம்பு. ஆமா, ஆண்டவரை நம்பு. எங்க அப்பா போன பிறந்த நாளுக்கு வந்திருந்தாரு. நான் 3 மணிக்கு மீட்டிங் முடிச்சுட்டு போறேன். எங்க அப்பா முழிச்சு இருந்து சோபால இருந்து அழுதுகிட்டே இருக்காரு. நான் போயிட்டு என்னப்பான்னு கேட்கேன். என்னப்பா ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க? மக்களே, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொன்னது இல்லையேன்னு. நான் சொல்லியிருந்தா நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்கப்பா? அழாத, எல்லாம் சரியாயிரும்னு சொல்லியிருப்பீங்க. நான் உங்ககிட்ட சொல்லலை, அந்த அப்பாட்ட சொன்னேன். அதனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட உயர்வை தேவன் தந்தார். என் அம்மாவுக்கு நான் சொன்னதில்லை, என் அப்பாவுக்கு சொன்னதில்லை. ஆனால் ஒரு நாள் கூட என் தேவனுக்கு முன்பாக நான் சொல்லாமல் இருந்ததே இல்லை. இன்னைக்கு உனக்கு ஒன்றுமே இல்லையா? என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, நீ ஒரு பெட்டியை தூக்கிட்டு சென்னைக்கு வந்தவன் தானே. நீ நடு ரோட்டில் பிச்சை எடுப்பேன் சொன்னவங்க யாராவது ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன்.
நான் வரும்போது உங்களுக்கு பாஸ்கரா ஹோட்டலில் நான் சிக்கன் பிரியாணி வாங்கி தரேன். ஏன் தெரியுமா? அப்படி சொல்லலைண்ணா கர்த்தர் இன்னைக்கு என்ன ராஜாவா மாற்றிருக்க மாட்டார். நாங்கள் ஜோமனை வந்த உடனே நிறைய பேர் சொன்னாங்க, அண்ணா உங்கள் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குன்னு. நான் யாருக்கு நன்றி சொன்னேன் தெரியுமா? நான் என்ன போட்டாலும் நல்லா இருக்குங்க, அதுதான் பிரச்சனை அங்கே. அதோட காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு அக்கா? கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ஒரு பையனுக்கு ஸ்கூல் திறந்துச்சான். அப்போ அந்த பாண்டிச்சேரி சர்ச்சுக்கு பிரசங்கம் பண்ண போயிருக்கேன். இவன் அங்கே நின்று விளையாண்டுட்டு இருந்திருக்கான். நான் அந்த ஷூவை கொஞ்சம் முன்னாடி தூக்குன மாதிரி இருக்கும். அவன் அந்த ஷூவையே பார்த்துட்டு போயிட்டான். இவனுக்கு இப்போ அப்பா ஷூ வாங்க கடைக்கு போகிறாரு. எல்லா ஷூவையும் எடுத்து காட்டுறாரு. இவன் இப்படி பார்த்துட்டு சொல்கிறானா, ஒரு ஷூவும் பிடிக்கலன்னு. உன்னை அப்பாட்ட சொன்னேன், ஏன்டா உனக்கு ஷூ எல்லாம் பிடிக்கல? எனக்கு நிஷாந்த் பாஸ்டர் போட்ட மாதிரி ஷூ வேணும்னு. என்னன்னு உடனே அந்த ஆள் கேட்குறாரு கடைக்காரரு, அது என்ன புது பிராண்டான்னு. அது புது பிராண்ட் இல்லை, அது ஓல்டு பிராண்டு தான். ஆனால் கர்த்தர் அதை புதுசாக அவனுக்கு தெரிய வச்சிருக்கிறாரு. அவனுக்கு தெரியுமா நான் பாண்டிச்சேரியில் 3-10 ரூபாய்க்கு அதை வாங்கினேன்னு? அவனுக்கு தெரியுமா? ஆனால் மற்றவன் கண்ணுக்கு என்னதான் இருந்துச்சு? அப்புறம் அவன் ஃபோன் பண்ணி, அங்கிள் இந்த ஷூவை எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லுங்கன்னு. நான் வாங்கின இடத்த உங்ககிட்ட சொன்னா நான் எதுக்கு சொல்ல வரேன்னு தெரியுமா? என் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால் உன்கிட்ட சொல்ல வரேன், தேவன் ஆசீர்வதிக்கிறது வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அதனால் இப்போ நான் ஒரு நல்ல ஜோம் பண்ண போகிறேன். என்ன கட்டிருந்தாலும் இன்னைக்கு உடையும். நாளைக்கு போய் சத்துரு முன்னாடி கர்த்தர் உயர்த்தினதுக்காக பட்டாசு வெடி, வேற எதுக்காகவும் வெடிக்காத. சரியா? இப்போ ஒரு காணிக்கை பாட்டு பாடுவாங்க. காணிக்கை பாட்டு பாடும்போது நல்ல காணிக்கையை கர்த்தருக்கு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வார்.